A very warm greetings to all my dear students. In the video la DIF FFT algorithm derivation பார்க்கலாம். DIF FFT algorithm அப்படினா decimation in frequency fast Fourier transform algorithm. So decimation in frequency அப்படினா frequency components அதாவது x of k வந்து நம்ம decimate பண்ணி derive பண்ணுவோம். But DIT ல பாத்தீங்கன்னா decimation in time x of n components வந்து decimate பண்ணி நம்ம derive பண்ணிருப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் தான் நம்ம டெசிமேட் பண்ண போகிறோம். DFT ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். DFT ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x of k is equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi nk divide by n. ஸோ இங்கே ட்விடில் ஃபேக்டர் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் wn power nk. ஸோ e power minus j 2 pi nk divide by n அப்படிங்கிற டேர்மை wn power nk அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறும்னா சமேஷன் n equal to 0 to n minus 1 x of n wn power nk மாறும். அண்ட் 0 to n minus 1 லிமிட் வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 0 to n minus 1 அப்படிங்கிறத 0 to n by 2 minus 1 அண்ட் n by 2 to n minus 1 அப்படின்னு ரெண்டு லிமிட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா சமேஷன் n equal to 0 to n by 2 minus 1 x of n wn power nk plus summation n is equal to n by 2 to n minus 1 x of n wn power nk மாறும். ஸோ இதை நான் திரும்ப ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். சமேஷன் n equal to 0 to n by 2 minus 1 x of n wn power nk plus summation n equal to 0 to n by 2 minus 1. இங்கே nக்கு பதிலாக n plus n by 2 நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ n இருக்கிற பிளேஸில் n plus n by 2 நான் போட்டேன்னா லிமிட்ஸ் எனக்கு மாறும். 0 to n by 2 minus 1 எனக்கு மாறும். ஸோ அப்போது x of n plus n by 2 wn power k into again n பதிலாக n plus n by 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு லிமிட்ஸ் வந்து 0 to n by 2 minus 1 சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து சம்மேஷன் n equal to 0 to n by 2 minus 1 x of n wn power nk plus summation n equal to 0 to n by 2 minus 1 x of n plus n by 2 wn power nk into இந்த டேர்ம் வந்து நான் மல்டிப்ளை பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு ரெண்டு டேர்ம் கிடைக்கும் wn power nk into wn power n by 2 into k. ஸோ n by 2 into k அப்படிங்கிறத வந்து நான் எப்படி எழுதலான்னா e power டேர்மில் எழுதுகிறேன். e power minus j 2 pi k into n by 2 divide by n. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வந்து e power minus j pi into k கிடைக்கும். ஸோ e power minus j பையோட வேல்யூ வந்து -1 பவர் கேல எழுதிக்கலாம். ஸோ e power டேர்மை வந்து -1 பவர் k அப்படின்னு நான் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷனில் wn power n by 2 பவர் கேக்கு பதுவாக x of k is equal to summation n equal to 0 to n by 2 minus 1 x of n wn power nk plus -1 power k சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்முக்கு பதுவாக -1 பவர் k summation n equal to 0 to n by 2 minus 1 x of n plus n by 2 into wn power nk அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் சமேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் லிமிட் தான். அதை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். அண்ட் wn power nkவும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். சமேஷன் n is equal to 0 to n by 2 minus 1 into x of n plus -1 power k x of n plus n by 2 into wn power nk. ஸோ சமேஷன் அண்ட் ட்விடில் ஃபேக்டர் காமனாக வெளியில் எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஈவன் டேர்ம் அண்ட் ஆட் டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஈவன் டேர்முக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதுதான் 2m. ஸோ x of 2m நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது mோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு x of 0 கிடைக்கும். m is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் x of
2 கிடைக்கும். m is equal to 2 substitute பண்ண x of 4 கிடைக்கும். ஸோ ஈவன் சீக்வன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுனால ஈவன் வேல்யூஸ்க்கு x of 2m நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், which is equal to summation n equal to 0 to n by 2 minus 1 x of n plus minus 1 power 2m. ஸோ இங்கே கேக்கு பதுவாக 2m சப்ஸ்டியூட் பண்ணதுனால k இருக்க இடத்துல 2m நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், minus 1 power 2m into x into n plus n by 2 into wn power n into 2m. ஸோ இங்கே minus 1 power 2 அப்படின்னா எனக்கு ப்ளஸில் மாறிடும். ஸோ ப்ளஸ் 1, அதனால் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் எடுத்து எழுதியிருக்கேன். summation n equal to 0 to n by 2 minus 1 x of n plus x of n plus n by 2 into w n by 2 power nm. ஸோ n into 2m அப்படிங்கிறத n by 2 power nmனு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து f1 of n அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ f1 of n is equal to x of n plus x of n plus n by 2. ஸோ ஈவன் வேல்யூஸ்க்கு f1 of n எடுத்து எழுதிக்கிறேன். அப்போது x of 2m is equal to summation n equal to 0 to n by 2 minus 1 f1 of n w n by 2 power nmனு கிடைக்கும். இங்கே m வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0லிருந்து n by 2 minus 1 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆட் வேல்யூஸ் வந்து 2m plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ mோட வேல்யூ 0வாக இருக்கும்போது x of 1 கிடைக்கும், mோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது x of 3 கிடைக்கும், அண்ட் m is equal to 2 அப்படின்னா x of 5 கிடைக்கும். ஸோ எனக்கு ஆட் சீக்வென்ஸ் கிடைக்கிறதுனால நான் ஆட் வேல்யூஸ்க்கு வந்து 2m plus 1 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா k வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது 2m plus 1 அப்படின்னு நான் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ -1 பவர் 2m plus 1 அப்படின்னா எனக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஆட் வேல்யூஸ்க்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ சமேஷன் n equal to 0 to n by 2 minus 1 x of n minus x of n plus n by 2 into wn power n into 2m into wn power n. ஸோ இங்கே n into 2m plus 1 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி இங்கே ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ wn power n into 2m அப்படிங்கிறத w n by 2 power nmனு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் x of 2m plus 1 is equal to summation n is equal to 0 to n by 2 minus 1 f2 of n. ஸோ f2 of n அப்படிங்கிறது x of n minus x of n plus n by 2 wn by 2 power nm wn power n அப்படி எடுத்து எழுதிக்கிறேன். இதில் f1 of n கன்சிடர் பண்ணிக்கிறேன், f2 of n கன்சிடர் பண்ணிக்கிறேன். f1 of n is equal to x of n plus x of n plus n by 2, f2 of n is equal to x of n minus x of n plus n by 2. ஸோ இங்கே n வேல்யூஸ் வந்து நம்ம வேரி பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ப்ரெஷன் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f1 of 0 is equal to x of 0 plus x of 4. இங்கே n is equal to 8.DFT 8 கன்சிடர் பண்ணுறதுனால n by 2 அப்படிங்கிறது 4. ஸோ n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் f1 of 1 is equal to x of 1 plus x of 1 plus 4 கிடைக்கும். ஸோ x of 5. n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணால் f1 of 2 is equal to x of 2 plus x of 6. n is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால் f1 of 3 is equal to x of 3 plus x of 7. and f2 of nல n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் x of 0 minus x of 4 கிடைக்கும். f2 of 1 is equal to x of 1 minus x of 5. f2 of 2 is equal to x of 2 minus x of 6. f2 of 3 is equal to x of 3 minus x of 7. ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளோகிராஃபில் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா n is equal to 8. ஸோ x of 0லேருந்து x of 7 வரைக்கும் நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் தான் இது வந்து 8 பாயிண்ட் DFT DIF FFT algorithmல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 8 பாயிண்ட் DFT அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா f1 of 0 எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கேன். f1 of 0 is equal to x of 0 plus x of 4. ஸோ x of 0 எடுத்திருக்கேன். செகண்ட் இன்புட் வந்து x of 4லேருந்து எனக்கு வரணும். ஸோ x of 4லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ f1 of 0 is equal to x of 0 plus x of 4னு கிடைக்கும். அதே மாதிரி f1 of 1 is equal to x of 1 plus x of 5. x of 1 வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கன்சிடர் பண்ணுறேன். செகண்ட் இன்புட் வந்து x of 5லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்பிரஷன் வந்து x of 1 plus x of 5னு கிடைக்கும். ஸோ f1 of 2 is equal to x of 2 plus x of 6. f1 of 3 is equal to x of 3 plus x of 7. சேம் வே f2 of 0. f2 of 0 வந்து பார்த்தீங்கன்னா x of 0 minus x of 4. இங்கே நம்ம ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 4 தான் இருக்குது. ஸோ நான் -1 வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் 4 வந்து -1னால் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -x of 4 கிடைக்கும். ஸோ செகண்ட் இன்புட் வந்து x of 0 ப்ளஸ் x of 0. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வந்து x of 0 மைனஸ் x of 4 எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி f2 of 1ல் x of 5க்கு -1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ x of 1 minus x of 5னு எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி f2 of 2 பார்த்திங்கன்னா x of 2 minus x of 6. f2 of 3 பார்த்திங்கன்னா x of 3 minus x of 7. ஸோ இதுதான் வந்து f1 of 0லேருந்து f2 of 3 வரைக்கும் நம்ம அவுட்புட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்விடில் ஃபேக்டர் வேல்யூ இருக்கும். ஸோ ட்விடில் ஃபேக்டர் வந்து WN power n. ஸோ இதை நம்ம இங்கே ஃப்ளோகிராஃபில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். W8 power 0, W8 power 1, W8 power 2, W8 power 3. ஸோ ஈக்குவேஷனில் ட்விடில் ஃபேக்டர் இருக்குது. அதை நான் வந்து ஃப்ளோகிராஃபில் இன்சர்ட் பண்ணி ட்விடில் ஃபேக்டர் வேல்யூஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் x of 2m plus 1க்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃப்ளோகிராஃபில் கொடுத்தாச்சு. இது தான் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் DIF FFT algorithmல. அண்ட் DFT ஆஃப் n பாயிண்ட் சீக்வன்ஸ்னால் என்னென்னா DFT ஆஃப் n/2 பாயிண்ட் சீக்வன்ஸ். ஸோ இங்கே வந்து n/2 பாயிண்ட் சீக்வன்ஸ் f1 of n எடுத்துக்கிறோம் along with DFT of another n/2 point sequence. இது வந்து f2 of n into wn power n. ஸோ இதுதான் நான் ஃப்ளோகிராஃபில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து n/2 point DFT for f2 of n into wn power n and n/2 point DFT for f1 of n. ஸோ ஈவன் அண்ட் ஆட் சீக்வன்ஸை வந்து நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ளோகிராஃபில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஸோ 8 பாயிண்ட் DFTயில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் தான் நம்ம இப்போ ட்ராப் பண்ணியிருக்கோம். 8 is equal to 2 power 3ன்னு எழுதலாம். ஸோ 3 வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் அண்ட் 2 வந்து ரேடிக்ஸ். ஸோ ரிமைனிங் 2 ஸ்டேஜஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் DIF FFT algorithmோட டெரிவேஷன் அண்ட் ஃப்ளோகிராஃப். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோகிராஃப் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஃப்ளோகிராஃப் என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ. See you in the next video.